அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. சிம்பிளாக ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாக மொறு மொருண்டு இட்லி மாவு கோதுமை மாவு வச்சு ஒரு போண்டா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் குழிக்கரண்டியில் 4 கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கிறேன்னு, அதே கரண்டிலேயே 2 கரண்டி கோதுமை மாவு எடுத்துக்கிறேன்னு. இப்போ அதே கரண்டிலேயே ஒரு கரண்டி சீனி எடுத்துக்கிறேன்னு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன்னு, 1/4 ஸ்பூன் சோடா உப்பு எல்லாத்தையும் நல்லா கைட்டு பிணையணும். பிணைஞ்சிட்டு தண்ணி பத்தலைண்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு தண்ணி பத்தலை, நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா இழுத்து பிணையணும். நல்லா பிணைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணு. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பிணைஞ்சி மூடி வச்சுருவோம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயவும் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போடணும். இப்போ ஒரு பக்கம் செவந்துருச்சு, திருப்பி போட்டு மறுபக்கமும் செவக்க வச்சு நம்ம பொன்னிறமாக வரவும் எடுத்துடணும். இப்போ நல்லா பொன்னிறமாக போயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடணும். இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும். நல்லா சூப்பராக இருக்கும். மொறு மொருண்டு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.